துண்டக்கான தூண்ட சர்ச்சைக்கு வர முடியல. 7 மணி 8 மணி ஆச்சு, என்னால் வர முடியல. 10 மணி ஆனாலும் படித்து விட்டு எழுந்திருக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் எவ்வளவு ஆவலாய் தேவனிடத்தில் வந்திருக்கிறோம், எவ்வளவு அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறோம், இதற்கெல்லாம் பலன் உண்டு. அசட்டை பண்ணிக்கிறவன் மனிதன் அல்ல, அவன் கர்த்தரையே அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. வேலைக்கு எவ்வளவு ஆர்வம் எழுந்து ஓடுற, ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வா என்று சொன்னால் எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு நேரம் கிடைக்கல, எனக்கு ஒரு நாள் தான் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. நான் தூங்க போறேன், நான் துணி துவைக்க போறேன். நல்லா தூங்கு. பிசாசு, மகளே நீ படுத்து தூங்கு, தட்டுவான். இன்னும் தூங்குடா, நீ ஒரு நாள் நல்லா தூங்குடா, நல்லா 10 மணிக்கு தூங்கிட்டு கறி எடுத்து நல்லா ஆக்கி நல்லா தின்னுபிட்டு தூங்குடா. எங்க போற? நெருப்புல போய் காலகாலத்துக்கு நீ எரிய போற. நீ சுகமா வாழடா கண்ணு. இந்த மாசான 20,000 சம்பளம் எடுத்துக்கோ. கொலுசு மேல கொலுசு, 10 கைக்கு மோதிரம் போட்டுக்கோ, பட்டு வஸ்திரத்தை குடிச்சிக்கோ. எங்க போற? நெருப்புல போய் எரிய போற. பசியோடு பட்டினியோடு உபவாசத்தோடு தேவ ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது லாசரு அவ்விதமாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை மறந்து விடக்கூடாது. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டு. கர்த்தருக்கு என்று கொடுக்கிறதுக்கு பலன் உண்டு. கர்த்தருக்காக நம்ம எப்படி கொடுக்கிறோம், எப்படி செபிக்கிறோம். அல்லேலூயா. 4 மணிக்கு எழுந்திரிச்சோம், 4 மணின்னு தூங்கவே இல்லை.